வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் அப்பா நம்ம சூரியகுமார். இப்போ தான் முறையாக நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை குறித்து பார்க்க என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் டவர் வந்து எல்லா கிராமப்புறங்களையும் எடுக்கிறதுல பிஎஸ்என்எல் சிக்னல் வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கோரிக்கை வச்சிருந்தோம். அது மத்திய அரசுக்கும் கோரிக்கை வச்சிருந்தோம். நம்ம சேனலில் கூட கோரிக்கை வச்சு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, எங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் அங்கிள் கிட்ட கூட எக்ஸ் மினிஸ்டர் கிட்ட கோரிக்கை வச்சிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா, இப்ப பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே வந்து அப்ரூவ் குடுத்திருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல 30,000 கிராமங்கள் வந்து தொல 97,500 அ பிஎஸ்என்எல் மொபைல் டவர் வந்து அமைக்கப்படும்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கு நானும் வந்து கோரிக்கை குடுத்திருந்தேன். முக்கியமா அது வந்து எங்க ராஜ்யசபா உறுப்பினர் அங்கிள் கிட்ட கோரிக்கை குடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா 40 எம்பிக்கள் இருக்காங்க தமிழகத்துல. அவங்க அத பத்தி கேர் பண்ணிக்கிற மாரி தெரியல. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, நெறைய கிராமப்புறங்கள் வந்து எஃப்எம் கூட எடுக்காமலே இருக்குது. இதையும் நான் கோரிக்கை வச்சிருக்கேன். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பிஎஸ்என்எல் டவர் வந்து இந்தியா முழுவதும் 30,000 கிராமங்களுக்கு மேல அப்லோட் ஆயிருக்குது. இது என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி அப்டேட் தான். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.